இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து எப்படி தொழில்நுட்பம் வந்து அடுத்த கட்டத்துக்கு இப்போ போய் கொண்டிருக்கிறதுன்னு நம்ம யோசித்து பார்த்தோன்னா ஒரு ஒரு தொழில்நுட்ப பூகம்பம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு எல்லாமே மாறக்கூடிய ஒரு டைமில் இருக்கோம் நம்ம. ஏன்னா செமிகண்டக்டர், அதாவது இந்த தொழில்நுட்ப கருவிகள், கம்ப்யூட்டர், அந்த மைக்ரோ கண்ட்ரோலர், இதெல்லாம் வந்து எல்லா எலக்ட்ரானிக் பொருட்கள்லையும் இருக்கும். இது வந்து இப்போ ஒரு பெரிய அப்கிரேட் சைக்கிள், அதாவது அடுத்த ஒரு கட்டத்துக்கு அது போய்கொண்டு இருக்கிறது. அதாவது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து ஒரு ஒரு ஹியூமன் பிரெயின் மாதிரி, நம்ம மூளையை மாதிரி. இப்போ அந்த மூளை, அதாவது யோசிக்கக்கூடிய தன்மை எல்லா பொருட்களுக்கும் வந்ததுன்னா அதுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ஒரு அதிக அளவில் இருக்கும். இதெல்லாம் இந்த அடுத்த 3-4 வருஷத்தில் நடக்க போகுது. அதாவது நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ஐட்டமுக்கும் ஒரு மூளை இருந்ததுன்னா, அந்த மூளையை வச்சு அது யோசித்து ஒரு முடிவு எடுத்ததுன்னா அது ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு பண்ணோன்னா இது வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை உருவாக்கும். அதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் நம்ம வேறு எதை பற்றி பேசணும் சார்? வீட்டில் ஒரு அதாவது நிறைய இன்னொரு ஒரு யூஸ் கேஸ் இதில் வந்து என்னென்னா போஸ்ட் டிடெக்ஷன்னா எப்படி ஒருத்தர் உட்காந்துருக்காங்க, ஒருத்தர் விழ போகிறாங்களா, சைடில் போகிறாங்களா, ஃப்ரண்ட்டில் போகிறாங்களான்றது போஸ்ட் டிடெக்ட் பண்ணலாம். அதுக்கு உண்டான இன்டெலிஜென்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஒரு சின்ன கேமராவில், அதாவது அந்த இன்டெலிஜென்ஸை நம்ம பொருத்திட்டோம்னா ஒரு வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆர் எவ்வளோ பேர் சாயறாங்க, எவ்வளோ பேர் விழுறாங்க, ஒரு ஓல்டேஜ் ஹோமில், ஒரு முதியவர் இல்லத்தில் எவ்வளோ பேர் வந்து இருக்காங்க, ஒரு ரூமில் ஒரு முதியவர் இருக்கார். ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு பிரச்சனைகள் என்னென்னா, முதியவர்கள் வந்து நோய் பிரச்சனை கிடையாது, அவங்க கீழே விழுந்து அதனால வர பிரச்சனைகள், ஹாஸ்பிட்டல் போகிற பிரச்சனைகள். இப்போ அதை தடுக்க முடிஞ்சதுன்னா லோ காஸ்ட்டில் இன்றைக்கி இருக்க கருவிகள் இருக்குது, பட் எல்லாராலையும் அதை வாங்க முடியாது. என்ன சொல்கிறேன்னா, அடுத்த 4-5 வருஷத்தில் இது வந்து இன்னும் தொழில்நுட்பம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுனால காஸ்ட் குறையும் போது இந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ஸ், அதாவது ஒரு மூளை, அதாவது ஒரு டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி, இதெல்லாம் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருந்ததுன்னா எல்லாராலையும் அதை வாங்க முடியும், எல்லார் வீட்லேயும் பொருத்த முடியும். இதை வந்து ஒரு நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எவல்யூஷனுக்கு நம்ம போகலாம். சார் நிறைய யூசேஜ் இருக்குது சார். அதாவது நான் சொன்னேன், இது வந்து டெக்னாலஜி வந்து இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா என்னெல்லாமோ யோசித்து பண்ணலாம். அதாவது அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இப்போ ஹார்ட்வேரில். ஸோ அந்த யோசிக்கும் போது நீங்கள் அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணலாம், நீங்கள் காருக்குள்ளே யூஸ் பண்ணலாம், நீங்கள் வீட்டுக்கு வெளியில் யூஸ் பண்ணலாம், எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். அக்ரிகல்ச்சர்னு போது இப்போ இன்றைக்கி ட்ரோன்லாம் இருக்குது. நீங்கள் ட்ரோனில் இந்த இன்டெலிஜென்ஸை பொறுத்துட்டிங்கன்னா அந்த ட்ரோன் மேலே போகும்போது எது வந்து சரியான செடி, எது வந்து கரெக்டான பிளான்ட்டு, எது வந்து தப்பான பிளான்ட்டு, இந்த பிளான்ட்டில் இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்து அங்கே வந்து உடனே ஒரு ஸ்ப்ரே போட முடியும். யோசிச்சு பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து இதே வந்து டிராக்டருக்கு அடியில் கேமரா வச்சா அந்த கேமரா வந்து கரெக்டாக இது எல்லாம் சரியாக வளருதான்னு பார்த்து, எந்த இடத்துல வந்து தண்ணி சரியாக வரணும், எந்த இடத்துல தண்ணி சரியாக வரலன்னு பார்த்து அதுக்குண்டான வசதிகள், அதுக்குண்டான டெசிஷன் எடுத்தால் அது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து கனெக்டிவிட்டி தேவையில்லை. அந்த கேமரா அந்த டிராக்டர்லேயே கீழே இருக்கும், அது உடனே டெசிஷன் எடுக்கும். பக்கத்துலேயே ஒரு வாட்டர் ஸ்ப்ரே இருக்கலாம், இல்லை அதை வந்து எனேபிள் பண்ணலாம், இல்லை ஒரு ட்ரிப்பை எனேபிள் பண்ணலாம், உடனே செடிக்கு தண்ணி கிடைக்கும். ஆட்டோமொபைல் அவர் சொன்ன மாதிரி நிறைய குழந்தைகள் காரில் இருக்காங்க, குழந்தைங்கள் கார் சீட்டில் இருக்காங்களா, குழந்தைங்க கார் சீட்லேருந்து விழ போகிறாங்களா, அதை உடனே டிடெக்ட் பண்ணி உடனே பேரண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். உங்கள் குழந்தை, சில பேர் வந்து குழந்தைய காரில் வச்சுட்டு மறந்து போய் விழ போயிடுவாங்க. இது நிறைய பெரிய யூஸ் கேஸ் இது வந்து யூஎஸில். ஸோ அந்த குழந்தைய வந்து எதுவும் ஆகாமல் இருக்கு. இப்போ அந்த குழந்தை காரில் இருக்குன்னு தெரியறதுக்கு அந்த கார் ஆஃப் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி பொருட்கள் பேட்டரி ஆப்ரேட்டட் டெசிஷன் மேக்கிங், அது உடனே ஒரு இமேஜ் எடுத்து அந்த ஒரு கார்லேருந்து ஒரு ப்ளூடூத் வழியாக உடனே ஒரு அலாம் கொடுக்கும். நீங்கள் குழந்தைய விட்டீங்க, இல்லை பேக்கை விட்டீங்க, என்ன வேணால் விட்டீங்க. ஸோ அதாவது நிறைய அப்ளிகேஷன்ஸ். அறிவாற்றல் பொருளுக்கு வரும்போது என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணலாம். இன்றைக்கி அந்த அறிவாற்றல் பொருட்கள் இல்லை, எல்லா பொருட்களும் அறிவாற்றல் வந்ததுன்னா என்ன ஆகும்? அதான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனல் சேஞ்ச் இன் டெக்னாலஜி. ராஜேஷ் சுப்ரமணியம், CEO, founder, Embed Your Systems.